கோவிலெலாம் நம்ம லெமன் சாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. லெமன் சாதம், புளி சாதம்லாம் அந்த கோவில் முறையில் டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணால் வெறும் கடாய் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா வெறும் கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். லெமன் வந்து ஒரு 4 லெமன் அதை வந்து புழிஞ்சி சாறு எடுத்து வடிகட்டி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இது தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இன்னும் முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சால்ட்டு, தேவையான அளவு எண்ணெய். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் காயும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடணும். இதெல்லாம் பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த லெமன் வந்து புழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த சாறு அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா இது கொதிக்கணும். இந்த அளவு கொதிக்கையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடி 1 டீஸ்பூன் எடுத்து அதில் போடணும். செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் லெமன் சாதம். 1 ஸ்பூன் அதில் போடணும். போட்டு லைட்டாக கொதிக்கையும் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிடணும். இதில் சாப்பாடு போட்டு கிளறணுன்னா லெமன் சாதம் ரெடி ஆகிடும். சூடான சுவையான கோவில் லெமன் சாதம் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.